உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாள் பலரும் மறந்திருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறோம். சிலர் மறந்திருக்கலாம், பின்னர் ஞாபகம் வந்திருக்கலாம். இன்றைய நாள் காலை 7:30 மணியளவில் எங்கள் அனைவரின் காதுகளுக்கும் 2006ஆம் ஆண்டு காதுகளில் கேட்ட அல்லது எம் காதுகளின் செவிப்பறைகளை கிளிக்கச் செய்த அந்த குழந்தைகளின் ஒலியும் விமானங்களின் அந்த கூச்சலிட்ட சத்தங்களும் இன்று வரைக்கும் எம் காதுகளை விட்டு அகலாமல் இருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற போது 14/8/2006ஆம் ஆண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பல்லிபுரம் பகுதியில் செஞ்சோலை சிறுமிகள் இல்ல வளாகத்தில் இலங்கையின் வான்படையினர் நடத்திய தாக்குதலை யாரும் மறந்திருக்க மாட்டோம். இன்றைய நாள் என்பது ஒட்டுமொத்த தமிழர் நிலப்பரப்பெங்கும் மரண ஓலங்களாகவே காட்சியளித்தது. பலருடைய கண்களில் கண்ணீர்கள் வடிந்தோடிய நாட்களாக இருக்கின்றது. 2006ஆம் ஆண்டிலே திட்டமிடப்பட்ட வகையிலே தமிழினத்தை மெல்ல மெல்ல பல்வேறுபட்ட வகைகளிலே ஒடுக்குகின்ற வகை வேலைகளை அன்றைய ராஜபக்ச அரசு செய்து வந்தது. செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை வான்படையின் தாக்குதலில் 53க்கும் மேற்பட்ட, அதன் பின்னர் அது தொகை 61ஆக மாறியது, சுமார் 61க்கும் மேற்பட்ட மாணவிகள் அதில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய மறக்க முடியாத நினைவு நாள் தான் இன்றைய நாளாக இருக்கின்றது. ஏனைய மாணவர்களும் அந்த இடத்திலே படுகாயமடைந்திருந்தார்கள். குறிப்பாக சொல்ல போனால் அந்த சம்பவத்திலே பலர் படுகாயமற்றிருந்தார்கள். அதில் குறிப்பாக பணியாளர்கள் 2 மரணமடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களுக்கான பயிற்சி நெறியொன்று நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. குறித்த பயிற்சி நெறியில் பங்கு பெற்றுவதற்காக வந்த மாணவிகள் மீதே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. 4 கிபீர் விமானங்கள் செஞ்சோலை வளாகத்தில் தாளப்பறந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. காலை 7:30 மணியளவில் அவர்கள் காலை கடன்களை கழித்துவிட்டு ஏனைய பணிகளுக்கு, வேலைகளுக்கு, கற்றல் கற்பித்தல் மற்றும் பல அவர்களுக்கான பயிற்சி நெறிகளுக்கு தயாராகி கொண்டிருந்த போதுதான் இந்த மாணவிகள் மீது மிக மிலைச்சத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த குண்டு தாக்குதலில் பலியானவர்களின் சோகக்கதை இன்னும் ஒன்று. தாய் தந்தைகளை இழந்த அந்த குழந்தைகள் தான் அதில் அதிகளவானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். செஞ்சோலை அந்த வளாகத்திலே ஏனையவர்கள் ஒரு சிலருக்கு தாய் இருந்திருக்கின்றது, தந்தை இருந்திருக்கின்றது. மிகவும் ஒரு பரிதாபமான மரணமாகத்தான் அது பதிவாகின்றது. 130க்கும் மேற்பட்ட மாணவிகள் அதில் படுகாயமடைகின்றார்கள். அதில் படுகாயமடைந்தவர்கள் பலர் வைத்தியசாலைக்கு, வவுனியா மற்றும் அனுராதபுரம், கண்டி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அந்த பகுதியிலே இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 3 மாணவிகளுக்கு கால் துண்டிக்கப்பட்டதுடன் மாணவியொருவர் கண்ணொன்றையும் இழந்திருந்தமை அந்த தாக்குதலில் குறிப்பிடத்தக்கது. இவர்களில் மேலும் காயமடைந்தவர்கள் முல்லைத்தீவு மற்றும் கண்டி வைத்தியசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாது சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டவர்களில் இலங்கை பயங்கரவாத பிரிவினர் விசாரணை திணைக்களமும் இணைந்து உடனடியாக காயப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 3 மாணவிகளை 2006ஆம் ஆண்டு 15ஆம் தேதி கைது செய்கின்றது. 15/6/2006ஆம் ஆண்டு கைது செய்கிறது. காயப்பட்டவர்களை கைது செய்கின்றார்கள். இறுதியாக 3 மாணவிகளும் விடுவிக்கப்படுகின்றார்கள். வன்னியில் உள்ள தமது வீடுகளுக்கு செல்வதற்காக வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். அவர்களுடன் காயமடைந்த ஒரு மாணவி வவுனியாவில் இறந்து விடுகிறார். இந்த 3வரில் ஒருவர் வவுனியாவில் இறந்து விடுகிறார். மற்றைய 2 மாணவிகளும் உடனடியாக கண்டி வைத்தியசாலைக்கு திரும்ப எடுத்துச் செல்லப்படுகிறார். உடனடியாக ஒருவர் இறந்த பின் மீண்டும் 2 கண்டி வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றனர். சில மாதங்களின் பின் 2 மாணவிகளும் எங்கே தங்குகிறார்கள் என்பதே மர்மமாக மாறியது. சில மாதங்களின் பின் 2 மாணவிகள் எங்கே தங்குகிறார்கள் என்று அவருடைய உறவினர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட இடத்தில் அவர்களை சந்திப்பதற்கு மட்டும் அனுமதிக்கின்றார்கள். அவர்கள் மறைமுகமாக கைது செய்யப்பட்டார்கள். காயப்பட்டவர்கள் ஏறத்தாழ 2 வருடங்களின் பின் எதுவித குற்றச்சாட்டுகளும் என்று இந்த 2 மாணவிகளும் தடுத்து வைத்தலானது அவர்களது உறவினர்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்து பின்னர் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். காயப்பட்டவர்களை கூட கைது செய்யப்பட்ட ஒரு பேர் அவலம் அந்த தமிழீழ பரப்பில் இடம்பெற்றது. அந்த கண்ணீர் சிந்திய அல்லது அந்த கண்ணீரோடு கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கின்றது. நாட்கள் செல்ல செல்ல எங்களுடைய குடும்ப உறவுகளில் பிரிந்தவர்களை கூட நாம் நினைப்பதை மறந்து விடுகிறோம். அல்லது நாங்கள் வேலை பழுக்களால் அந்த நாளை நினைக்காமல் வேகமாக, இப்போது இந்த உலகம் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, நாமும் வேகமாக கடந்து செல்லுகிறோம். ஒரு வீட்டிலே எமது பாசத்துக்குரியவர் அல்லது எமது நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் இறந்தால்
ஒரு வருடம், 2வது வருடம், 3வது வருடம், 4வது வருடம் ஆக குறைந்தது ஒரு வருடம் 2 வருடங்களின் பின்னர் அவர்களின் நினைவுகள் என்பது பேச்சளவில் இருக்குமே ஒழிய உணர்வுபூர்வமாக பெரும்பாலான வீடுகளில் இல்லை. அவர்கள் பெருமதியாக வாழ்ந்த மனிதர்கள் என்று நாமும் கூட பலருடைய வீடுகளை பார்த்திருக்கின்றோம். அவர்கள் வாழும் போது அவர்களுக்கு இருந்த அந்த மரியாதையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரமும் இறந்த பின்னர் யாருக்கும் இல்லை. அந்த ஒரு நிலைதான் என்று தமிழர் நிலப்பரப்புகளிலும் பல இடங்களிலே பல நினைவு நாட்களும் இப்படித்தான் கொட்டி கிடக்கின்றது. ஆனால் அதனை யாரும் பெரிய அளவிலே சீர்தூக்கி பார்க்கின்ற அளவுக்கு நேரம் என்பது எல்லோருக்கும் தடையாக இருப்பதாக கூறுகிறோம். இருந்தாலும் எம்மை பொறுத்தவரையில் எம்முடைய கடமைகளை நாம் இந்த இடத்திலே நினைவுபடுத்தி இருக்கும். 2006ஆம் ஆண்டு யார் ஜனாதிபதியாக இருந்தார், யார் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவர்களுக்கு என்ன இடம்பெறும் அல்லது இவர்களுக்கு இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் அன்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளும் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஐக்கிய நாடுகள் சபை உயர்ஸ்தானிகரும் அன்று வெளியிட்ட அறிக்கையிலே இலங்கை அரசின் வான்படையின் தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட செஞ்சோலை சிறுவர்கள் என்றுதான் அதில் அவர்கள் அனைவரும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இலங்கை அரசாங்கம் அதற்கு கொடுத்த வியாக்கியானம் என்பது ஒரு தலைகீழான வியாக்கியானம் கொடுத்திருந்தது. விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் அளிக்கப்பட்டது என்று. ஆனால் அனைவரும் இளநிலை வயது குறைந்த மாணவிகள், அவர்கள் சீருடைகளோடு தான் அதிகளவானவர்களுடைய படங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறான அக்கிரமங்கள் எல்லாம் தமிழர் நிரப்பரப்பிலே செய்தது வேறு யாரும் இல்லை, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச, அந்த ராஜபக்ச குடும்பத்தின் அத்தனை பேரும் அதனோடு அன்றைய காலப்பகுதியிலே ஒட்டுக்குழுக்களாக வடக்கிலும் கிழக்கிலும் இருந்தவர்கள் ஒன்றாக இணைந்துதான் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அளித்தார். இப்போது ஒட்டுக்குழுக்கள் என்றவுடன் ஒரு சிலருக்கு உடனடியாகவே வலித்துவிடும் அல்லது உடனடியாக அவர்களுக்கு ஊசியால் ஏற்றுவது போன்று குத்திவிடும். நாங்கள் அப்படி அன்று இருக்கவில்லை, ராஜதந்திரமாக இருந்தோம், நாங்கள் அன்று ராஜதந்திரமாக இருந்ததால் தான் தமிழினம் காப்பாற்றப்பட்டது. சரி, உங்களுடைய திருப்திக்கு கூறிவிடும். ஆனால் தமிழின அழிப்பில் ஒட்டுக்குழுக்களும் ராஜபக்சக்களும் இணைந்து அரங்கேற்றினார்கள் என்றால் அதற்கு மாற்று கருத்துக்கு உங்களுடைய திருப்திக்கு கூறலாம். ஆனால் ஊடகங்களை பொறுத்தவரையில் அல்லது ஊடகவியலாளர்களை பொறுத்தவரையில் அதற்கு மாற்று வார்த்தைகள் என்பது இல்லை என்பதுதான் இங்கு பொருள்படும். சரி, இப்போது இந்த விடயத்தை கூறிவிட்டோம். செஞ்சோலை சிறுவர்களின் நினைவு நாள் இன்றைய நாள், அந்த அவர்கள் இறந்த நினைவு நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது. பல இடங்களிலே அவர்களின் நினைவாக பல நினைவு நாள் அவர்களுக்கான அஞ்சலிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வடக்கிலும் கிழக்கிலும் அந்த அஞ்சலிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைக்க பெற்று விட்டதா? இல்லை. ஆனால் ஒரு சில சம்பவங்கள் இன்று வரைக்கும் உலகின் கண்களில் தவறவிடாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதியான பஷார் அல் அசாத் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த மரண தண்டனை அனைவரும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த அறிவிப்பும் வெளியாகி இருந்தது. அதாவது பார்க்கக்கூடியதாக இருந்தது என்றால் அந்த அறிவிப்பை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுள் மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் பல அடுக்கப்படுகின்றன. அவற்றிலே சில முக்கியமான விடயங்களும் எமக்கும் அதற்கும் தொடர்பட்டதாக இருக்கின்றது. குறிப்பாக மேற்காசிய நாடான சிரியாவின் மக்கள் தொகையில் 74% பேர் சனி முஸ்லிம்களாக இருக்கின்ற போது 13% பேர் ஷியா முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். கடந்த 2000 ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை சிரியாவின் அதிபராக பஷார் அல் அசாத் அவர்கள் பதவி வகித்து வருகின்றார். ஷியா முஸ்லிம் பிரிவைச் சேர்ந்த அவருக்கு எதிராக 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் சனி கிளர்ச்சி பிரிவு, சனி முஸ்லிம்களின் சார்பிலே ஒரு கிளர்ச்சி இடம்பெறுகிறது. அந்த போராட்டத்தை நடத்தி ஆட்சியை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அப்போது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அசாத் குடும்பம் ரஷ்யாவுக்கு புட்டினிடம் தஞ்சம் கேட்டு தஞ்சமடைகின்றார்கள். சிரியாவின் உள்நாட்டு போர் குறித்து சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பில் குறிப்பிடப்படுவதாவது, முன்னாள் ஜனாதிபதி அசாத் அவரது ஆட்சி காலத்தில் அப்பாவிகள் பலரை கொன்று குவித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் பலரை படுகொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டு அவர் மீது விசேடமாக சுமத்தப்படுகிறது. அசாத் மீது குற்றச்சாட்டுகள் ஆதாரத்துடன் உறுதி செய்யப்பட்டிருந்ததால் அவருக்கு மரண தண்டனை விதிப்பதாக நீதிமன்றம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்றது. அவரது தம்பி முகமது அல் அசாத் ராணுவ தளபதியாக இருந்த நஜீப் உட்பட 7 முன்னாள் அதிகாரிகளும் மரண தண்டனை விதித்து அந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. இவ்வாறு தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் பலர் இன்று புட்டினிடம் தஞ்சமடைந்து புட்டினிடம் அடைக்கலம் கேட்டிருக்கின்றார்கள். முன்னாள் ராணுவ தளபதியான நஜீப் மட்டுமே இப்போது சிறிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு மட்டும்தான் அந்த தீர்ப்பு
உடனடியாக நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. மற்ற 8 பேரும் இப்போது ரஷ்யாவிலே தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் இப்போது சிரியாவில் இருக்கின்றார். அந்த நஜீப்புக்கு மட்டும்தான் விரைவில் மரண தண்டனை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஏன் இதனை அதனோடு இன்று செஞ்சோலை படுகொலை நாளில் இதனை ஏன் அதனோடு குறிப்பிடுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்கலாம். பல தொடர்புகள் இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் என்று சிரியாவின் உள்நாட்டு போர் குறித்து சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. இலங்கையில் சர்வதேச விசாரணையும் முன்கொண்டு செல்ல முடியாது. உள்ளக விசாரணையும் திருப்தியாக இடம்பெறுமா என்கின்ற நம்பிக்கை யாரிடமும் இல்லை. ஆனால் என்ன இடம்பெறும்? இப்போது ராஜபக்சர்கள் பல்வேறுபட்ட வழக்குகளில் தண்டிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த வழக்குகளில் தண்டிக்கப்படாமல் விடுத்து விடுவார்களோ அல்லது தண்டிக்கப்படாமல் தப்பி விடுவார்களோ என்கின்ற ஒரு ஆதங்கமும் எம்மிடம் பலரிடம் இருக்கின்றது. ஒருவேளை அவர்கள் இந்த ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிரான தீர்ப்புகளுக்குள் உள்வாங்கப்படாமல் அல்லது அதற்கு தண்டிக்கப்படாமல் விடுபட்டு விடுவார்களோ என்கின்ற ஆதங்கம் எம்மில் பலருக்கு இருக்கின்றது. ஆனால் இயற்கை நீதி என்ற ஒன்று இருக்கின்றது. அதற்கு மேலாக மாவீரர்களின் தியாகம், இந்த மழலைகளின் மரணம் எல்லாம் ஒருபோதுமே இந்த உலகிலே எப்போதுமே நீதியை உரத்து கூறிக்கொண்டே இருக்கும். இன்று அஷாத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் ரஷ்யாவிலே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும். இன்று ராஜபக்சர்கள் எங்கு சென்று ஒழிப்பது? யாரிடம் அடைக்கலம் கேட்பது? இன்று அவர்களுக்கு தென்னிலங்கையிலே பல்வேறுபட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது. ராஜபக்சவுக்கு இருக்கின்றது, கோட்டாபாய ராஜபக்சவுக்கு இருக்கின்றது, மஹிந்தவுக்கு இருக்கின்றது, பெசிலுக்கு இருக்கிறது, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் வழக்கு இருக்கிறது. பல ராணுவ அதிகாரிகள், ஈழத்தமிழர்களின் அவலங்களுக்கு காரணமாக இருந்த ராணுவ அதிகாரிகள் பலர் என்று அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள், பலர் என்று அடைக்கப்பட இருக்கின்றார்கள். ஒட்டுக்குழுக்களின் தலைவனாக இருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னும் 2 வடக்கிலும் கிழக்கிலும் நடமாட்டம் இல்லாமல் வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் எப்போது தீர்ப்பு சாத்தியம் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. உங்களுடைய ஆதங்கம் எம்மால் உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயற்கை நியதி எப்படியோ அந்த தீர்ப்புகளை நோக்கி நகரும். ஒருவேளை எங்களுடைய விவகாரங்கள் இது ஒரு கற்பனையாக, அது கற்பனைக்கு அப்பாற்பட்டு நடந்தால் அது அதிசயம், அப்பாறு நடக்காது விட்டால் அது கற்பனை என்று கூறி கடந்து செல்லும். ஒருவேளை எங்களுடைய விவகாரங்கள் சர்வதேச நீதிமன்றங்களிலோ அல்லது இலங்கை நீதிமன்றங்களின் உள்ளக நடைமுறையில் நம்பிக்கை வந்துவிட்டது என்று சர்வதேசம் கருதுகின்ற பட்சத்திலோ ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று இடம்பெற்று அது உள்ளக ரீதியான விசாரணையாக மாற்றப்பட்டு இப்படியானவர்கள் தண்டிக்கப்படுகின்ற போது அவர்கள் தண்டிக்கப்பட்டு அல்லது அவர்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டு உயிரோடு இருப்பார்களோ என்கின்ற கேள்வியும் பலரிடம் இருக்கின்றது. எல்லாம் கேள்விகளாகவும் கற்பனையாகவும் தான் இருக்கின்றது. ஆனால் இன்று பலரும் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்க கூறிய கருத்துக்கள் இப்போது எல்லோராலும் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது. ஜனாதிபதி பதவி போனால் போகட்டும், இந்த ஜனாதிபதி கதிரையை அலங்கரிக்க வரவில்லை, மக்கள் நலனுக்காகவே வந்துள்ளேன் என்று நேற்றைய தினம் அனுரகுமார திசாநாயக்க கூறியமையானது பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. ஊடக பரப்பிலும் அதிகளவான கவனத்தை ஈர்த்திருந்தது. சட்டத்திரைகளுடனான சந்திப்பின் போது அவர் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். ஆனால் நேற்றைய தினம்தான் அது ஊடக பரப்பிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடிபணிபவர் என்று ஒரு சிலர் நினைத்து இருக்கிறார்கள். ஆனால் சரியான பாடம் எடுக்கும் ஒரு ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க இப்போது மாறி இருக்கிறார். ஜனாதிபதியின் உயிருக்கே ஆபத்து இருக்கிறதா என்று அவர் கேட்டதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதியின் உயிருக்கே ஆபத்து உள்ளதாம் எனும் கருத்து பேசப்படுகின்ற போது நாட்டினதும் நாட்டு மக்களினதும் பக்கமே ஜனாதிபதி இருக்கின்றார், மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள் என்ற கருத்து இப்போது பேசப்படுகிறது. நாடு இன்னும் பல்வேறுபட்ட கொலைகாரர்களின் கைகளில் தான் சிக்கிக் கொண்டிருக்கிறது. மீட்டெடுப்பது என்பது 2 வருடங்களில் அசாத்தியம். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் கடைசி முயற்சியும் தோல்வியடைந்துள்ளது. என்னதான் இடம்பெறப் போகிறது என்று தெரியாது. ஜனாதிபதி பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய பணிகளை செய்வேன் என்று அனுரகுமார திசாநாயக்க திட்ட தெளிவாக கூறியிருக்கிறார். ஆனால் அனுரகுமார திசாநாயக்க திட்ட தெளிவாக கூறியிருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய இளையவர்கள் அல்லது பல யங் ஜெனரேஷனிடம் இருப்பது எமது தலைமுறை, அதாவது எமது தமிழ் தலைமுறையினர் பலருக்கு தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக அனுரகுமார மீதான அதிருப்திகள் இருந்தாலும் புதிய தலைமுறையினரை பொறுத்தவரையில் அவர்கள் இன்று ஊழலற்ற அரசு, சிறந்த நிர்வாகம், நீதிமன்றங்களிலே சிறந்த நீதி பரிபாலம் வழங்கப்படுகிறது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை சிலாகித்து பேசுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் இந்த விவகாரங்களிலும் அந்த நீதி நிலைநாட்டப்படுமாக இருந்தால் ஒரு சிறந்த தலைவனாக அனுரகுமாரவை
எதிர்பார்ப்பார்கள் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது அந்த இளையவர்கள் மத்தியிலே இப்போது பேசப்படுகின்ற விடயம், நாட்டில் என்ன குறை இருக்கிறது, நாடு சீராகத்தானே செல்கிறது, இப்போது என்னத்துக்கு தேவையில்லாத விடயங்கள் என்று கூறப்படுகிற இளைஞர்களிடம் தமிழர்கள் விடயத்திலும் அனுரகுமார திசாநாயக்க இப்போது பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்து வருகிறார். ஆனாலும் இவ்வாறான விடயங்களிலும் ஒரு சிரத்தையோடு செயற்படுவராக இருந்தால் அவர் ஒட்டுமொத்தமாக நான் இந்த ஜனாதிபதி கதிரை அலங்கரிக்க வரவில்லை, மக்கள் என்னோடு இருக்கிறார்கள், அந்த மக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கிறேன் என்று கூறுவது உண்மையாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இளையவர்களிடம்தான் அடுத்த எதிர்காலம் இருக்கிறது என்று அனுரகுமார கருதுவதாக அவரே கூறுகின்றார். அப்படி என்றால் அந்த இளையவர்களின் எதிர்பார்ப்பு இப்படித்தான் இருக்கிறது. இவ்வாறு பல எதிர்பார்ப்புகளோடும் பல ஆசைகளோடும் இருக்கக்கூடிய இளையவர்களுக்கும் அவர்களுடைய இனம் சார்ந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இருக்கக்கூடிய காயங்கள் அல்லது அவர்கள் பட்டிருக்கக்கூடிய வேதனைகளுக்கும் அனுரவின் அந்த தீர்வு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. 2004 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிற போது தமிழர் பகுதியிலே கணிசமான வாக்குகளை அனுரகுமாரவால் பெற முடியவில்லை. இரண்டாவது சுற்றில் தான் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற போது வடக்கு கிழக்கிலே ஒரு அனுரகுமாரவின் அலை அடிக்கப்பட்டது. இப்போது வரைக்கும் அந்த அலை ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்பு இன்னும் மக்களிடம் தீரவில்லை. அதனையும் தீர்ப்பித்து வைப்பார் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார். ஆனால் ஒரு ஜனாதிபதி, நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதி, அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி இவை இடம்பெறும் என்று எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. சிரியாவினுடைய ஜனாதிபதி பஷார் அல் அஷாத்துக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு போன்று இலங்கையில் யார் யாருக்கு வழங்கப்பட போகிறது? இப்போது பூஜித ஜெயசுந்தர, கேமசரி பெர்னாண்டோ ஆகிய இருவருக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை இலங்கையில் தீர்ப்புகளாக வழங்கப்படும், ஆனால் அவை நிறைவேற்றப்படுவதில்லை. ஆனால் மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இன்னும் ஒரு பக்கத்திலே பேசப்படுகிறது. போதைப் பொருள் தொடர்பில் இறுக்கமான முடிவெடுக்கின்ற போது மரண தண்டனை விதிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி நகர வேண்டும் என்ற அரசு தரப்பினுடைய ஒரு சில தகவல்கள் இப்போது பரவி கொண்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கான உயரிய தண்டனைகள், குறிப்பாக போதை வஸ்து கடத்தல் என்பது ஒரு நாட்டை சீரழித்துவிடும். அந்த வகையில் அந்த தண்டனை நிறைவேற்றப்படுமா என்கின்ற கேள்வியும் இருக்கின்றது. இவ்வாறாக தமிழர்களுடைய காயங்கள் இன்று வரைக்கும் மாறவில்லை. பல்வேறுபட்ட விடயங்கள், காணாமலாக்குதல், கடத்தல்களோடு தொடர்பான பல ஆயுத குழுக்கள் என்றும் நடமாறிக்கொண்டிருக்கிறது. வடக்கிலும் சுதந்திரமாக நடமாடுகிறது, கிழக்கிலும் நடமாடுகிறது. இந்த கடத்தல், காணாமலாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்தவர்களை இந்த அரசு தண்டிக்குமா? இருவர் இப்போது சிறைகளுக்குள் இருக்கிறார்கள். இருவரோடு தொடர்பான பலரும் இன்று கைது செய்யப்பட்டு சிறைகளில் இருக்கின்றார்கள். பிள்ளையான், இனிய பாரதி அவர்களுடைய சகாக்கள் என்று பலர் இருக்கின்றார்கள். இப்போது இன்னும் பலர் கைது செய்யப்படுவார்களா? மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்கின்ற கேள்விதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கை போன்ற நாடுகளில் இவ்வாறான நிலை சாத்தியமில்லை, அசாத்தியம் என்றுதான் கடந்த காலங்களிலே கூறப்பட்டது. ஆனால் சில விடயங்கள் இப்போது சாத்தியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது அது ஒரு சர்வதேச சதி, அதில் கை வைக்க முடியாது என்ற போது இன்று தன்னுடைய உயிர் இழக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இதில் ஒரு முடிவு காண வேண்டும் என்பதில் அனுரகுமார குறியாக இருக்கின்றார். அதனை அவர் தெளிவாகவும் கூறிவிட்டார். அதுபோன்று பல்வேறுபட்ட விசாரணைகளும் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. இதில் அனுரவை காப்பாற்றுவதா அல்லது நாட்டை காப்பாற்றுவதா என்கின்ற சவால் தான் இப்போது எழுந்திருக்கிறது. அனுர நாட்டை காப்பாற்றுவாரா, மக்கள் அனுரவை காப்பாற்றுவார்களா என்கின்ற கேள்வியும் இப்போது கனமாக எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போது முழுமையாக அரச புலனாய்வு, இராணுவ புலனாய்வு, உள்ளக புலனாய்வு, மத்திய புலனாய்வு என்று அனைத்து புலனாய்வு துறைகளும் ஓரளவுக்கு சீர் செய்யப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. எனவே விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுமா? உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது இழைக்கப்பட்ட அநீதிகள் அவர்களுக்கு தீர்வு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது இடம்பெறுகிற விசாரணைகளில் முழுமையான ஒரு விசாரணை அறிக்கை நிறைவு பெற்றிருப்பது போன்று ஈழத்தமிழர்கள் விடயங்களிலும் பல விடயங்கள் தொடர் காயங்களாக இருக்கின்றது. அதற்கும் காலப்போக்கில் அனுரகுமார திசாநாயக்க முறையான ஆற்றுகை அல்லது மருந்து வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாம் கற்பனைகளாக இருந்தாலும் கடந்த காலங்களில் கற்பனைகளாக இருந்தவை இப்போது சில நனவுகளாக மாறுகின்ற போது, இப்போதும் சில கனவுகள் வருகின்ற போது அவையும் நனவுகளாக மாறலாம் என்ற எதிர்பார்ப்பு தமிழ் சமூகத்திடம் இருக்கின்றது. எனவே இலங்கையில் ஒரு சுபீட்சமான வாழ்க்கை வாழ வேண்டும். அனுரகுமார திசாநாயக்க பொறுத்தவரையில் இந்த செஞ்சோலை படுகொலை இடம்பெறுகிற போது அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தார்கள். அன்றைய காலப்பகுதியிலே யுத்தத்தை வழிநடத்திய மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்தும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த சோமவன்ச அமரசிங்கவா இருக்கலாம், விமல் வீரவன்சவா இருக்கலாம், பலர் பேசியிருந்ததும் இங்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அன்று அவர்கள் ஜேவிபியாக இருந்தார்கள். ஆனால் இன்று ஒரு முதன்முறையாக பல்வேறுபட்ட
சவால்களை கடந்து ஒரு ஆட்சி அமைத்திருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களில் நடந்த அத்தனை இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் முழுமையாக தீர்வு வழங்காவிட்டாலும் பரவாயில்லை, எதிர்கால சந்ததியாக கருதக்கூடிய இளையவர்களுடைய மனங்களிலே நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில் இந்த ஆட்சி ஒரு முறையான தீர்வை நோக்கி அல்லது இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு தண்டனை வழங்குகின்ற ஒரு முறையை கையாளும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடம் இருக்கின்றது. எனவே செஞ்சோலையில் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் செய்த ஆட்சியாளர்கள் கைது செய்யப்படுவார்கள், அல்லது தென்னிலங்கையிலே பல்வேறுபட்ட மோசடிகள், கொள்ளைகள், கொலைகள் செய்த பட்டியலில் ராஜபக்ச குடும்பம், அதே போன்று முன்னாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்படுவார்களாம். அசாத்துக்கு இடம்பெற்றது போன்றோ இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மஹிந்தவுக்கும் கோட்டாவுக்கும் இடம்பெறுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றது. பலரிடமும் உரையாடப்படுகின்ற விடையும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நீதிபதிகளின் வயது அதிகரித்த பின்னர் இலங்கையிலே நீதித்துறையினுடைய சுயாதீனத்தை கட்டி காப்பாற்ற வேண்டிய மிக பிரதான பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கின்றது, அரசாங்கம் என்பதை விட. என்றால் இது நீதித்துறை சார்ந்த விடயம். அந்த நீதித்துறை இந்த விடயங்களிலே இவ்வாறு செயற்படும் என்கின்ற எதிர்பார்ப்பும் எல்லோரிடமும் இருக்கிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.